Good morning. Hello peoples. Welcome to Sri Vinayaka CNC and Robotic Technologies Master Camp 2022. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So பொங்கல் செலிப்ரேஷன்லாம் நல்லா போச்சா எல்லாருக்கும்? Yes, I hope you people are doing good. So எல்லாருக்கும் தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இனிமேல் நம்ம லைஃப்லேயும் ஒரு வழி பிறக்குமான்னு தெரியாது, ஆனால் வழியை நம்ம அமைச்சிக்கணும், வேறு வழியே கிடையாது. சரியா? இன்னொருத்தவங்க நம்மளுக்கு வழி காட்டுவாங்கன்னு வெயிட் பண்ணுறதை விட நமக்கான வழியை நம்மளே அமைச்சிக்கிறது தான் நல்லது. அதுதான் என்றைக்குமே ஒரு பெஸ்ட்டான இது. ஸோ ஷெல்ஃப் மோட்டிவேஷன்னு சொல்லுவாங்க, அது எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கணும். சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் மாஸ்டர் கேம்ப் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த சாஃப்ட்வேர்ஸ் பற்றி. இது ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு மேனுஃபேக்சரிங்க்கு உண்டான ஒரு ரொம்ப ஒரு நெசசரியான ஒரு சாஃப்ட்வேர். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது மாஸ்டர் கேம்ப் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் அவங்க 2024 வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ மாஸ்டர் கேம்ப் சாஃப்ட்வேர் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் 2024 வந்துடுச்சு. ஸோ அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சாஃப்ட்வேர் 93 ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மேனுஃபேக்சரிங்க்கு ஒரு சூப்பர்ப் சாஃப்ட்வேர். ஸோ மெயினாக என்னென்னா, நம்ம எல்லாருமே எதுக்காக ஓடிட்டுருக்கோம்? பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் ஓடிட்டுருக்கோம் லைஃப்பில். மணி இஸ் அல்டிமேட். எப்போவுமே மணி இஸ் த அல்டிமேட், அது எல்லாருக்குமே. ஸோ அப்போது ஒரு மேனுஃபேக்சரிங்கில் நான் எப்படி சொல்கிறது, ஒரு பிட்காயினு, கிரிப்டோ கரன்சி, நான் அதில் பணம் போடுறேன், இதில் பணம் போடுறேன், எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது, கரெக்டாக? பட் ஆனால் இந்த மாதிரி நம்ம சாஃப்ட்வேர்ஸை லேர்ன் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஸ்கில் டெவலப் ஆகும். அந்த ஸ்கில்லை வச்சு நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறத வச்சு நம்ம மணி ஏர்ன் பண்ணுறோம். நம்மளோட ஓன் செல்ஃப், நம்மளோட எபிலிட்டி, நம்மளோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சு நம்ம ஒர்க் பண்ணுறோம், கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இது ஒரு நல்ல சாஃப்ட்வேர். நான் ப்ரொமோட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட நான் இதில் 3 இயர்ஸாக இருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் நான் மாஸ்டர் கேம்ப் ட்ரெயினராக இருக்கேன், ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கராக இருக்கேன், ஸோ ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர். ஸோ நிறைய பேருக்கு டீச் பண்ணியிருக்கோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், என்னோடய டெலிகிராம் சேனல் இருக்குது. ஸோ அந்த டெலிகிராம்ஸில் நான் நிறைய மாஸ்டர் கேம்ப் பேட்சாக போயிட்டுருக்கு. இப்போது ரீசெண்டாக மாஸ்டர் கேம்ப் பேட்ச் 61, அந்த பேட்சில் மொத்தம் 10 பீப்புள்ஸ் இப்போது லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் அந்த பீப்புள்ஸ் எனக்கு மாஸ்டர் கேம்பில் டிசைன் பண்ணி சென்ட் பண்ண ஃபோட்டோஸ் பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாமே அவங்களோட கேட் ஸ்கில்லை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஓகே, இந்த சாஃப்ட்வேரை வச்சு வெதர் அவங்க ஆட்டோ கேடு, ஃபியூஷன் 360, ப்ரோஇ அந்த மாதிரிலாம் போகாமல் மாஸ்டர் கேம்ப்லேயே அவங்க இந்த அளவுக்கு ரொம்ப இல்லைனா கூட ஒரு 60 to 70% அளவுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். சரி, இன்றைக்கி நான் என்ன பேச வந்தேன்றதே பாருங்கள், அதை விட்டுட்டு. ஓகே, நம்ம லாஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ ஆக்சுவலாக என்ன வீடியோ அப்படின்னா, ஸ்ரீ விநாயகா சிஎன்சி ட்ரைனிங் இன் தமிழ். ஸோ நம்ம 39.5K சப்ஸ்கிரைபர்ஸை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ 40K, ஸோ சீக்கிரமாகவே அது 50K வரணும். ஸோ ஏன்னா ஒரு எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம் தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம், கரெக்டாக? இதில் ப்ராங்கோ இல்லை இதோ வீலாக்ஸோ அதெல்லாம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் தான். ஸோ நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறது, ஓகே, இதில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்ம ஸ்கில்லை வச்சு நம்ம எப்படி கம்பெனிஸில் மணி ஏர்ன் பண்ணுறோம், ஸோ அதுக்கான இது தான். ஸோ இப்போது ஸ்ரீ விநாயகா சிஎன்சியில் லைவ் ஒரு 3 days பிஃபோர் நினைக்கிறேன், எஸ் 9 days பிஃபோர் ஒரு லைவ் ஒன்று போட்டிருந்தோம். ஸோ அந்த லைவில் பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் கேம்பில் ப்ரோக்ராம் பண்ணி லைவாக ஆன் த ஸ்பாட், இந்த ப்ரிப்பரேஷன்லாம் கிடையாது, ஓகே, முன்னாடியே 2 நாளுக்கு முன்னாடியே ப்ரோக்ராம் பண்ணி ஒரு ட்ரையல் ஓட்டி பார்த்து அப்புறம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எந்த ஆக்சிடெண்ட்டும் நடக்கக்கூடாது, நம்ம ப்ராப்பராக வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போடணும், அப்போ தான் எல்லோரும் நம்புவாங்க, நம்மக்கிட்ட வருவாங்க, ட்ரைனிங் எடுத்துப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. ஆன் த ஸ்பாட் நாங்கள் பண்ணோம். ஆன் த ஸ்பாட்டில் ட்ரையல்லாம் எதுவுமே இல்லாமல் அப்படியே நான் ரன் பண்ணி காமிச்சேன். அந்த லைவ் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க, நிறைய பேர் கால் பண்ணியும் விசாரிச்சிருந்தீங்க. எங்களுக்கும் இண்டிபெண்ட்டாக ட்ரைனிங் வேணும் சார், நாங்களும் சிங்கப்பூர் போகணும், யூரோப் கண்ட்ரி ஆஸ்திரேலியா போகணும், கனடா போகணும், ஸோ நான் IELTS முடிச்சிருக்கேன், நான் VMC ப்ரோக்ராமராக போக முடியுமா அப்படின்லாம் நிறைய பேர் கால் பண்ணாங்க. ட்ரைனிங் போயிட்டு தான் இருக்குது,
கொடுத்துட்டு தான் இருக்கேன். இப்போ எனக்கு ஒரு ஜாப் இருக்குல்ல, மாஸ்டர் கேம் ட்ரெயினராக இருக்கேன்ல. ஸோ அப்போது இது இதுக்கான ப்ராக்டிக்கல் வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஆனால் இதுக்கான ப்ரோக்ராமிங், இந்த மேனுஃபேக்சரிங் நான் மாஸ்டர் கேம் சாஃப்ட்வேரை வச்சு எப்படி பண்ணேன் அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ ரொம்ப கதையாக போகாமல் ஷார்ட் அண்ட் சிம்பிளாக முடிச்சிடுறேன். ஏன்னா உங்களுக்கும் போர் அடிக்கும், திடீர்னு வீட்டில் கூப்பிடுவாங்க, ஏதாவது வேலை கொடுப்பாங்க, நம்மளால் தொடர்ச்சியாக வீடியோ ஃபுல்லாலாம் பார்க்க முடியாது. ஸோ நானும் ஷார்ட் அண்ட் சிம்பிளாக இதை நான் எப்படி பண்ணேன், மேனுஃபேக்சரிங் பண்ணன்றதை இப்போ உங்களுக்கு டெக்னிக்கலாக டூல் பார்த்தா காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ப்ரொஃபைல். ஓகே. ஸோ இதுதான் அந்த ப்ரொஃபைலு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து ஒயர் ஃப்ரேம். ஸோ ஒயர் ஃப்ரேமில் நான் ஃபஸ்ட்டு வியூவில் டூல் பார்த்து போகிறேன். இந்த பேஜை வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் ஒரு 3 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். இன்ன வரைக்குமே வேறு ஜாபுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு எனக்கு மனசே வரல. ஏன்னா இந்த சாஃப்ட்வேரே எனக்கு வந்து இந்த யூசர் இன்டர்ஃபேஸஸ், இந்த கலர்ஸு, இதெல்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். மணி வருது, அது ஓகே. எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது, இங்கே பத்மாபன் சார் சேலரி கொடுக்கறது எல்லாமே வருது. நல்ல சப்போர்ட் இருக்குது. எங்கள் சார் நல்ல சப்போர்ட், எங்கள் பத்மாபன் சார். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னொரு வேலை நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, சார் நீங்கள் அப்ராட் ட்ரை பண்ணலாமே, ஓவர்சீஸ் ட்ரை பண்ணலாமே, ஏன்னா மாஸ்டர் கேம் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்கள் ஓவர்சீஸ் ட்ரை பண்ணலாமே அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. பட் என்னென்னா, இதில் நம்ம ஒன்ஸ் ஒரு இன்வால்வ் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயே தான் நம்ம இருப்போம். அதை விட்டு புதுசாக, ஏன்னா நான் கம்பெனியில் போய் வேலை செஞ்சால் கூட பல ப்ராஜெக்ட்ஸ் தான் நான் பண்ணுவேன். ஆனால் டீச்சிங்கில் இருக்கிறதுனால பல பேரை ஹேண்டில் பண்ணுறோம், பல பேர் கேட்குற டவுட்டை கிளியர் பண்ணுறோம். அப்படின்றப்போ நம்மளுக்கு இன்னும் நாலேஜ் நல்லா டெவலப் ஆகுது. சரி, ஓகே. இப்போ நான் ஒயர் இது போனேன், வியூவில் டூல் பார்த்து பேஜை ஓப்பன் பண்ணேன், மிஷின் போகிறேன், மில்லிங் போகிறேன். டிஃபால்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபனுக் கண்ட்ரோலர். அது செக் பண்ணிக்கணுமா, நீங்கள் ப்ராப்பர்ட்டியில் போய் ஃபைலில் போனீங்கன்னா ஜெனரிக் ஃபனுக் 3 ஆக்சிஸ் மில். ஓகே. நான் ஃபனுக் மிஷினுக்கு தான் ப்ரோக்ராம் பண்ண போகிறேன். ஸோ இப்போது ஓகே கொடுத்துட்றேன். இப்போ எப்போவுமே வந்து நம்ம ரா மெட்டீரியல் எடுக்கணும்ல. இப்போ நான் 2D ப்ரொஃபைல் வச்சுருக்கேன். இந்த 2D ப்ரொஃபைல் தான் உங்களுக்கு அந்த வீடியோவில் காமிச்சது, மேனுஃபேக்சரிங் பண்ணி அந்த லைவ் வீடியோவில் காமிச்சது. ஃபைனலாக நான் காமிக்கிறேன், சரியா? ஸோ இப்போ இதில் என்னென்ன ஆப்ரேஷன் இருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கு பேர் தான் சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்னு சொல்லுவாங்க, SOP சொல்லுவாங்க. சில பேர் வந்து ஸ்டேஜஸ், என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, இந்த ஸ்டேஜ் முடிஞ்சு இந்த ஸ்டேஜ் போகணும், இந்த ஸ்டேஜ் முடிஞ்சு இந்த ஸ்டேஜ் போகணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து SOPனே வச்சுக்கலாம், சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படின்னே வச்சுக்கலாம். ஓகே. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து டூல் செட்டிங் போகிறேன். ப்ரோக்ராம் நம்பர் கொடுத்துக்கலாமா? ஓகே. அப்புறம் அசைன் டூல் நம்பர் சீக்வன்ஷியலி, டூப்ளிகேட் டூல் நம்பர், அப்புறம் என் சீக்வன்ஸ் நம்பர், ஸ்டார்ட் 1, இன்க்ரிமெண்ட் ஆல்சோ 1. இதெல்லாம் ஏன் எதுக்கு எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், பட் டைம் பத்தாது. இண்டிவிஜுவலாக நீங்கள் வரீங்க அப்படின்னா கிளாஸஸ் பார்க்குறோம், இண்டிவிஜுவல் ட்ரைனிங் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா பர் டேக்கு நம்ம 1.5 hours கிட்ட பார்ப்போம். அப்போ எல்லாமே நான் டீட்டெயில் பண்ணலாம். ஏன்னா 45 days ட்ரைனிங் இருக்குல்ல, அப் டு 60 days ட்ரைனிங் இருக்குது. ஓகே. இன்க்ளூடிங் ஜாபும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அது அப்போ நீங்கள் நல்லா டீட்டெயிலாக கற்றுக்கிட்டு என்கிட்ட நிறைய கேட்கலாம். பட் இப்போ நான் இதில் யூடியூப்பில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப அந்தளவுக்குலாம் சொல்ல முடியாது. ஏன்னா டைமிங்கும் நான் மேனேஜ் பண்ணணும், சரியா? ஓகே. இப்போ இங்கே வந்து மெட்டீரியலில் ரைட் கிளிக் பண்ணி கெட் ஃப்ரம் லைப்ரரி அலுமினியம் 6061. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் ஃபீட் ஆன் ஆர்க் மூவ், அதில் வந்து நான் ஒரு 80 கொடுத்துக்கிறேன். அப்புறம் ஸ்டாக் செட்டப்பில் ஆல் என்டிட்டிஸ், அதுக்கப்புறம் ஜாபோட ஹைட் வந்து ஒரு 20 mm கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 63 இருக்குது, 126 இருக்குது எக்ஸ் ஆக்சிஸ். நான் சைடுக்கு 5 mm ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ப்ளஸ் 10 mm எக்ஸ் ஆக்சிஸில், அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்லேயும் ப்ளஸ் 10 mm ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இது ரா மெட்டீரியல், இதுதான் ரா மெட்டீரியல் எனக்கு. ஸோ ரா மெட்டீரியல் வந்துருச்சு. உங்களுக்கு இன்னும் அந்த ரா மெட்டீரியல் நல்லா வியூ பண்ணணும் அப்படின்னா ஸ்டாக் ஷேடிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுதான் ரா மெட்டீரியல் அப்படின்னு காட்டுவாங்க. ஸோ கிராஃபிக்ஸ்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் இந்த சாஃப்ட்வேரில், சூப்பராக இருக்கும். ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் சாஃப்ட்வேர், அமெரிக்கன் பேஸ் சாஃப்ட்வேர். இது என்ன சொல்கிறதுனா இதோட மதர்லேண்ட் வந்து அமெரிக்கன் தான், ஓகே, USA. ஸோ அமெரிக்கன் பேஸ் சாஃப்ட்வேர்ன்றப்போ ஒன் ஆஃப் த அனிமேஷன்லாம் பிச்சு
உதறியிருக்காங்க, பின்னி பெடல் எடுத்திருக்காங்கன்னே சொல்லணும் நம்ம லாங்குவேஜில். அவ்வளோ சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா உங்கள் லேப்டாப் வந்து ஒரு 8 GB ரேம் இருக்குது, தனியாக ஒரு 4 GB கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இதில் பார்க்குறீங்கல்ல, அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வேலைக்கு போகணும், ப்ரோக்ராமிங் வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு. சரி, ஸ்டாக் ஷேடிங்கை நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? சைடு மில்லிங் பண்ணணும். ஏன்னா இதுதான் நம்மளோட ரா மெட்டீரியல். அப்போ நம்மளோட ஃபினிஷ்டு சைஸுக்கும் நம்மளோட ரா மெட்டீரியலுக்கும் எவ்வளோ இன்பிட்வீன் கேப் இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ இருக்குது? 5 mm இருக்குது. ஸோ அந்த 5 mm நம்ம ஃபஸ்ட்டு சைஸ் பண்ணணும் கரெக்டாக. அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளெல்லாம் போய் வேலை பார்க்க முடியும், ஒர்க் பண்ண முடியும். சரி, ஃபஸ்ட்டு இந்த 5 mm டார்கெட் பண்ணி நான் 2ல் எடுத்தேன்னா இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்களா, அதுதான் இந்த ட்ராயிங்கில் ஒரு காம்ப்ளிகேட்டட். இங்கே தான் உங்கள் டேலண்ட்டை நீங்கள் ப்ரூவ் பண்ணி இன்க்ரிமெண்ட் வாங்கணும். நான் மெயினாக பேசுகிறது இன்க்ரிமெண்ட்டு தான். ஏற்கனவே ப்ரோக்ராமராக இருக்கிறவங்க கம்பெனியில் இன்க்ரிமெண்ட் கிடைக்க மாட்டேங்குது, நம்மளை ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க, மட்டம் தட்டுறாங்க, மிஷின் பக்கத்துலேயே நிற்க வைக்கிறாங்க, 40 வயசு ஆகுது சார், இப்படியே தான் பண்ணுறாங்க. இன்னொன்று, சின்ன பசங்க சொல்கிற பிரச்சனை என்னென்னா, சார் எனக்கு ஆசை இருக்குது விஎம்சி மிஷினில் ப்ரோக்ராம் பண்ணி அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த டோரை ஓப்பன் பண்ணி அந்த பாட்டை வெளியில் எடுக்கிறப்போ ஒரு குழந்தை பிறந்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அது மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பாட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு வெளியில் வருதில்ல, அதுதானே எங்கேயோ போய் அசோக் லேலாண்ட்லேயோ ஹுண்டாயிலையோ இல்லை யமஹாலையோ போய் ஃபிக்ஸ் ஆக போகுது. அப்போ உங்களோட கான்ட்ரிபியூஷனும் அங்கே இருக்குல்ல. ஸோ அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, ஏன்னா ஒரு ப்ரோக்ராமரால் மட்டும்தான் அந்த மிஷினை நல்லா பார்த்துக்க முடியும். ஸோ ஒரு விஎம்சி மிஷின்ன்றது அபவ் 30 lakhs, 15 lakhsக்கும் இருக்குது, பேஸ்ட் ஆன் ஸ்பெசிஃபிக். ஒரு நல்ல விஎம்சி மிஷின், நல்ல மோட்டர், பிராண்டட் மோட்டர்ஸ்லாம் வச்சு வேணும்னா ஒரு அபவ் 30 lakhsல இருக்கும். அப்போ அந்த மிஷினை நல்லா பார்த்துக்கிறதுன்றது ஒரு ப்ரோக்ராமர் கையில் தான் இருக்குது. கரெக்டான ஃபீட் ரேட் கொடுக்கணும், கரெக்டான ஸ்பிண்டில் ஸ்பீட் கொடுக்கணும், கரெக்டான டெப்த் ஆஃப் கட் கொடுக்கணும். மெயினாக டூல் கார்பைடா, செராமிக்கா, டிஐ கோட்டடா, இல்லை ஸ்பெஷல் பர்பஸ் டூலா, இல்லை ஃபார்மிங் டூலா என்னன்றது எல்லாமே கரெக்டாக ஒரு ப்ரோக்ராமர் தான் ரெஸ்பான்சிபிள். அவர் தான் ரெஸ்பான்சிபிள். அதுக்கேற்ற சேலரி கொடுப்பாங்க. கொடுக்கலன்னா அங்கே நீங்கள் ப்ரூவ் பண்ணி காமிங்க, கேளுங்க, ரைஸ் பண்ணுங்கள், கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்கள். ஏன் கொடுக்க மாட்டீங்க? ஸ்கில் இருக்குது, வித்தின் 10 minutes நான் ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணுறேன், மிஷினை நல்லா பார்த்துக்கிறேன், மிஷினில் எந்த சவுண்டுமே இல்லை, அந்த அளவுக்கு மிஷினை நான் சூப்பராக ஃபீட் ரேட்லாம் கரெக்டாக கால்குலேஷன் போட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் ரைஸ் பண்ணி கேட்கலாம். சரியா? மெயினாக இல்லை பிரதர்ஸ், மெயினாக என்னென்னா பசங்க எல்லாருமே வந்து சார் நான் அப்ராட் போகணும், சிங்கப்பூர் போகணும், கனடா போகணும், சுவிட்சர்லாந்து, அயர்லாந்து போகணும், விஎம்சி தான் பெட்டர்னு சொல்கிறாங்க. எப்படி சார் நான் போகிறது? அப்படி தான் நிறைய பேர் எங்ககிட்ட வர்றது. ஸோ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் உருவாக்கி அனுப்புகிறோம். ஏன்னா கம்பெனியில் சொல்லி கொடுக்காத விஷயத்தை நம்ம இங்கே தான் கற்றுக்க முடியும். கரெக்டாக வேறு வழியே கிடையாது, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சரி, ஓகே. இப்போது சைடு மில்லிங்குன்றது முடிவாயிடுச்சு. ஆனால் அது கான்டூரா, டைனமிக்கா, ஏரியாவான்றதை முடிவு பண்ணணும். 80 to 90% சொல்கிறேன். நான் 3D போக வேண்டிய வேலையே கிடையாது, 3D ப்ரோக்ராம் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. 99.9% 2D தான். ஓகே. ஸோ அப்போது கான்டூரா, டைனமிக்கா, ஏரியாவா, இவங்க 3 பேரில் யார்? அங்கே தான் உங்கள் டேலண்ட். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி ப்ரோக்ராம் முடித்து பாட்டை ஓனர் கையில் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவல். எல்லாம் உங்களை தேடி வரும், உங்களுக்கான இன்க்ரிமெண்ட்டு, உங்களுக்கான போனஸ். ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம ஓனரை வந்து நம்ம எதுவும் தப்பு சொல்லக்கூடாது. கம்பெனி நல்ல ப்ராஃபிட்டாக இருந்தால் அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. 10% கமிஷன் கொடுக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு நீங்கள் 1 லட்ச ரூபாய் சம்பாரிச்சு கொடுக்குறீங்க கம்பெனிலனா, அதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 கொடுக்கறதுக்கு என்ன போயிட போகுது? கண்டிப்பாக கொடுப்பாங்க, கொடுக்காமலாம் கிடையாது. ஆனால் எங்கள் ஓனர் சம்பளமே போட மாட்டான்ப்பா, ஐயோ கடுப்பாக இருக்குப்பா, இவ்வளோ வேலை செய்கிறேன், 1200 தான் இன்க்ரிமெண்ட் போட்டிருக்கு. இவ்வளோ வேலை செய்கிறது முக்கியம் இல்லை பிரதர்ஸ், நம்ம கம்பெனிக்கு ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோமா, அதை தான் நம்ம பார்க்கணும். ஓகே. சரி, இப்போ நான் வந்து கான்டூரை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன். என்னால் இப்போ நான் சொல்கிறேன், ரொம்ப டீப்பாக சொல்ல முடியுமான்னு தெரியல.
முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு 1 ஹவருக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். சரியா? ஸோ கான்டூர் ட்ரை பண்ணுறேன். கான்டூரில் நான் இந்த செயினை செலக்ட் பண்ணுறேன். ஸோ ரெட் கலர் ஏரோ மார்க் வருது. அது ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு கூட எவனும் சொல்ல மாட்டானுங்க. நம்ம வேணால் சில யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்ப்போம், நிறையா மாஸ்டர் கேம் இங்கிலீஷ் ஹிந்தியில் ஏகப்பட்டது இருக்கும். பார்ப்போம், இது ஏன் வருது எதுக்கு வருதுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. டைரெக்டாக என்ன தெரியுமா பண்ணுவானுங்க, நெக்ஸ்ட் அப்படி கொடுத்துட்டு போயிடுவாங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். அந்த ரெட் கலர் ஏரோ மார்க்கோட மீனிங் என்ன, அது ப்ளூ கலர் ஏரோ மார்க்கோட மீனிங் என்ன சொல்ல மாட்டாங்க. நானும் இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம டார்கெட் அந்த 1 ஹவருக்குள்ளே முடிச்சாகணும். அதுக்கு மேலே உங்களுக்கு பொறுமை இருக்காது, நீங்கள் பார்க்க மாட்டீங்க, தெரியும் எனக்கு. சரியா? அதுக்குள்ளே நம்ம முடிச்சாகணும். ஓகே. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் ஏரோ மார்க் ஒன்று இருக்குல்ல, அந்த க்ரீன் கலர் ஏரோ மார்க் வந்து அவர் ரொம்ப முக்கியமான பர்சன். என்னென்னா கான்டூரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் எல்லாமே. மற்றபடி டைனமிக்குக்கோ இல்லை ஏரியாக்கோ பிரச்சனை இல்லை. ஆனால் கான்டூரை பொறுத்த வரைக்கும் இந்த க்ரீன் கலர் ஏரோ மார்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா அவர் தான் கிளைம் மில்லிங்காக கன்வென்ஷனல் மில்லிங்கான்னு முடிவு பண்ண போகிறதே அவர் தான். அவர் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருந்தார்னா, அவர் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கிறப்போ அந்த டைம் நான் டூவில் வெளியில் உட்கார வச்சு ப்ரோக்ராம் பண்ண போகிறேன். அதாவது உங்கள் பாஷையில் சொல்லணுன்னா காம்பன்சேஷன் லெஃப்ட்டு, காம்பன்சேஷன் ரைட்டு. யாராவது டிப்ளமா ஃப்ரெஷர் இல்லை இன்ஜினியரிங் ஃப்ரெஷர் இருந்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு புரியாது. சரியா? பட் என்ன சாஃப்ட்வேர்னு மட்டும் பாருங்கள். இந்த சாஃப்ட்வேரை வச்சு இந்த அண்ணன் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். சரியா? டிப்ளமா ஃப்ரெஷர், அதாவது எலக்ட்ரானிக்ஸு, இசி டிபார்ட்மெண்ட்டு, மெக்கானிக்கல் யாராக இருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம், யார் வேணால் இதை கற்றுக்கலாம். பட் பாருங்கள், ஓகே? உங்களுக்கு புரியாது, ஜஸ்ட்டு பாருங்கள். அதுக்கு நான் அவசரப்பட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஓகே, பாருங்கள். சரி, இந்த க்ரீன் கலர் ஏரோ மார்க் இருக்குல்ல, அது வந்து கிளைம் கன்வென்ஷனல் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்கிற டேர்ம்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட். நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிலலாம் போய் ஒர்க் பண்ணும்போது, ஒரு டிவிஎஸ் மாதிரி, உண்டாய் மாதிரி, நிசான் மாதிரி, ராயல் என்ஃபீல்டு மாதிரி பெரிய பெரிய கம்பெனி, எம்என்சிஸ் கம்பெனிஸ்லாம் போகும்போது அவங்க நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட கேட்பாங்க. ஒரு ப்ரோக்ராமர்கிட்ட என்னென்ன ஸ்கில் இருக்கணுன்றதெல்லாம் நிறைய எதிர்பார்ப்பாங்க. வேலை ஈஸியாக கிடச்சிடும். ஸ்கில் இருந்ததுன்னா டக்குன்னு இன்டர்வியூ புஷ்ஷுன்னு முடிஞ்சிடும், ஒன்றுமே இருக்காது. ஓகே, பட் இதெல்லாமே நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே காலேஜில் சொல்லி கொடுக்காத ஒரு விஷயம். நம்ம 4 வருஷம் பிஇ படிக்கிறோம். இந்த கிளைமு கன்வென்ஷனெலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? கிடையாது. பிஇ மெக்கானிக்கலாக இருக்கட்டும், ஈஸியாக இருக்கட்டும், நானும் பிஇசி தான். நான் மெக்கானிக்கலுக்கு கன்வெர்ட் ஆகிட்டேன். ஓகே, ஸோ இதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இங்கே தான் நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த க்ரீன் கலர் ஏரோ மார்க்குன்றது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ இந்த க்ரீன் கலர் ஏரோ மார்க் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கும்போது நான் டூவில் வெளியில் இந்த இடத்துல சிட் பண்ணுறேன் அப்படின்னா அது கிளைம் மில்லிங். அதே க்ரீன் கலர் ஏரோ மார்க்கு கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கும்போது டூல் அதே மாதிரி வெளியில் இங்கே சிட் ஆகுதுன்னா அது கன்வென்ஷனல் மில்லிங். தட் மீன்ஸ் அப் மில்லிங். அப்போ இதுக்கு பேர் வந்து டவுன் மில்லிங், இதுக்கு பேர் அப் மில்லிங். இதுக்கான விளக்கம்லாம் இருக்குது. தனியாக டுட்டோரியல் வீடியோலாம் வச்சுருக்கேன், டெக்னிக்கல் நோட்ஸ்லாம் நிறையா இருக்குது. பட் அது நம்ம இண்டிபெண்ட்டாக ட்ரைனிங் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். தனியாக நீங்கள் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஓகே, சரி. ஏன்னா இப்போ இது வந்து ஃப்ரெஷரும் பார்ப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளும் பார்ப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை பற்றி. இப்போ நான் அதை பற்றி பேசணுன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்கும்ல. ஸோ அதுதான். ஓகே, நான் வந்து இப்போது கிளைம்லேயே வச்சுக்கிறேன், அதாவது டவுன் மில்லிங்கில் வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த ஏரோ மார்க் எங்கே இருக்கோ அங்கே தான் எனக்கு டூல் வந்து வெளியில் இப்படி பிளெஞ்ச் ஆகி இதுக்கு நேராக இப்படி உள்ளே வரும். அந்த இடம் உங்களுக்கு ஓகேனா ஓகே, இல்லைன்னா அந்த ஏரோ மார்க்கோட பொசிஷனை மாற்றலாம். ஓகே, அந்த ஏரோ மார்க்கோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணி நான் இங்கே கூட வச்சு டூல் இந்த இடத்துல எனக்கு பிளெஞ்ச் ஆகி இப்படி நேராக உள்ளே வர மாதிரியும் நான் பண்ணலாம். சரியா? இப்போ நான் ஓகே கொடுக்குறேன், நேராக டூல் போகிறேன். 2 விதமாக நீங்கள் டூல் செலக்ட் பண்ணலாம். டூல்னால் அதுதான் மேனுஃபேக்சரிங்கே பண்ணும், அதை வச்சு தான் நம்ம அந்த பார்ட்டை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பேர் தான் டூல். ஓகே, ஸோ ஃபில்டர் அப்படின்னு போனேன்னா இது மாஸ்டர் கேமோட ஸ்டோர், அவங்களோட ஸ்டோர். எப்படி கம்பெனியில் வந்து ஸ்டோர் இருக்குமோ அந்த மாதிரி. அந்த ஸ்டோரில் அவங்க என்னென்ன வச்சுருக்காங்க, ஃப்ளாட் அண்ட் மில், ஸ்பியர் அதாவது பால் நோஸ், புல் நோஸ், இன்செக்ட் கட்டுன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த டிராயிங்க்கு
நான் ஃப்ளாட் எண்ட் மில்லே எடுத்துக்கிறேன். நேராக ஃபில்ட்ரு போகிறேன். ஸோ டயாமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான கட்டிங் எட்ஜு எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஃப்ளூட்டு நம்பர் ஆஃப் ஃப்ளூட்ஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன் சச் கேஸ், சார் என் கையில் ஒரு டூல் இருக்குது சார், அதை நான் வெர்னியரில் மெஷர் பண்ணுறேன், இவ்வளோ கட்டிங் எட்ஜ் தான் இருக்குது, இவ்வளோ டயா தான் இருக்குது, அப்போ நான் க்ரியேட் பண்ண முடியுமா? அவங்க ஸ்டோரில் இல்லாத டூலை நான் க்ரியேட் பண்ண முடியுமா? அஃப்கோர்ஸ். ரைட் கிளிக், கிரியேட் டூல், அதில் போயிட்டு ஃப்ளாட் அண்ட் மில் நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ நீங்கள் மெஷர் பண்ணதை இங்கே கொடுத்துக்கலாம். ஆக்சுவல் டயாமீட்டர் எவ்வளோ இருக்குன்றதை வெர்னியரில் மெஷர் பண்ணுறீங்கல்ல, அதை இங்கே கொடுக்கலாம். ஆக்சுவல் கட்டிங் லென்த் எவ்வளோ இருக்குன்றதை இங்கே கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாங்க், இதுக்கு பேர் வந்து ஷோல்டர் அண்ட் மில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஷோல்டரோட டயாமீட்டரும் கட்டிங் டயாமீட்டரும் சேமாக இருக்கும், ரெண்டுத்தோட டயாமீட்டரும் சேமாக இருக்கும். இதுக்கு பேர் வந்து ஷோல்டர் அண்ட் மில் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷோல்டர் ஃப்ளாட் அண்ட் மில். ஓகே. இல்லை சார் எனக்கு வந்து கட்டிங்கோட டயாமீட்டரை விட ஷோல்டரோட டயாமீட்டர் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நெக்கு டைப் இங்கே இருக்குது பாருங்கள், நெக்கு ஷாங்க்னு சொல்லுவாங்க, ரெடியூஸ் நெக் ஷாங்க், அந்த டைப் கட்டு வாங்கணும். தருதா உங்களுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயாமீட்டர் கட்டிங் டயாமீட்டரை விட இதோட டயாமீட்டர் கம்மியாக இருக்குது பாருங்கள். அப்போ என்ன ஆகும்? கட்டிங் லென்த் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் டெப்த் ஆஃப் கட் கொடுத்து ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஷோல்டரோ இல்லை ஷாங்கோ போய் அந்த செவுத்தில், அதாவது வாலில் போய் டச் ஆகாது. ஓகே. இந்த மாதிரி டூல் இருந்ததுன்னா நீங்கள் டெப்த் ஆஃப் கட் கொடுத்து, என்ன இப்போ நான் கட்டிங் லென்த் 25 தான் இருக்குல்ல, ஆனால் நான் பண்ணக்கூடிய டெப்த் வந்து 32ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டெப்த் ஆஃப் கட் கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம், ஸ்டெப்பாக பண்ணிக்கலாம், சிங்கிள் ஷாட்டில் பண்ண முடியாது. ஓகே. பட் இந்த மாதிரி டூல் இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் கட்டிங் எட்ஜ் பெருசாக தான் வாங்கி ஆகணும், இல்லைனா செட்டிங் மாற்றி ரெண்டு பக்கம் ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து கட்டிங் லென்த் 25 கொடுத்துருக்கேன். முதல்ல என்ன டயாமீட்டர் சார்? இப்போ சைடுக்கு ஸ்டாக்கு 5 mm இருக்குது, 5 mm இருக்குது. நான் 10 mm டயாமீட்டர் டூலை எடுத்தேன்னா அதோட ரேடியஸ் 5. ஓகே, தாராளமாக என்னது பண்ணலாம், இந்த ஏரியாவை பண்ணலாம். அதாவது ஆஃப் கட்டர் உள்ளே உட்காந்துருக்கும், ஆஃப் கட்டர் வெளியில் இருக்கும், தாராளமாக பண்ணலாம். பட் இந்த ஏரியா அங்கே எப்படி கவர் ஆகும்? ட்ரை பண்ணி பார்க்கலாமா? 10 என்னப்பா 10, நான் 16 எடுக்கிறேன், 16 எடுக்கிறேன். ஃப்ளாட் அண்ட் மில் 16 டயா. ஸோ அந்த டூல் வந்து டபுள் கிளிக் பண்ணி ஃபைனலைஸில் போனீங்கன்னா கார்பைடா, செராமிக்கா, ஹெச்எஸ்எஸ் கோட்டடா, டிஐ கோட்டடா, இல்லை யூசர் டிஃபைன்டா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து கார்பைட் எடுத்துகிட்டு ஃபினிஷ் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஃபீட் ரேட் வந்து எவ்வளோனா ஒரு 140, ஸ்பிண்டில் ஸ்பீட் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா 2500, கட்டிங் ஸ்பீட் வந்து 125 வந்துருக்கு. ஸோ நான் வந்து ஒரு 180 கிட்ட கொடுத்துக்கிறேன். எப்படி சார், அது எப்படி நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க? இப்போ 180 எப்படி கொடுத்தீங்க ப்ரோ? அதுக்கெல்லாம் வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, டெக்னிக்கல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இந்த பாருங்கள், different types of cutting tool material and their properties. ஸோ இதில் வந்து ஒரு டூலுக்குமே, அதாவது ஒரு டூலுக்கும் எவ்வளோ கட்டிங் எட்ஜ் கொடுக்கணுன்றது போடுவாங்க. அதாவது கார்பன் ஸ்டீலு, ஹை ஸ்பீட் ஸ்டீலு, சிமெண்டட் கார்பைடு, செராமிக்கு, அதுக்கு எவ்வளோ கட்டிங் ஸ்பீட் கொடுக்கணும், எவ்வளோ ஹார்ட்னஸ் இருக்கணும். ஸோ கட்டிங் ஸ்பீட் வந்து இப்போ கார்பைடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கார்பைடுக்கு வந்து நீங்கள் மேக்ஸிமம் 200 கட்டிங் ஸ்பீட் வரைக்கும் கொடுக்கலாம், மீட்ரு பர் மினிட். ஹார்ட்னஸ் வந்து அப் டு இது வரைக்கும், அது உங்கள் ஒர்க் பீஸோட ஹார்ட்னஸ் வந்து அப் டு இந்த ஹார்ட்னஸ் வரைக்கும் அது தாங்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா டூல் வியர் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி கார்பைட் டூல் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கூலண்ட் ஆயிலெலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் நாங்கள் டீச் பண்ணுவோம். பட் இப்போ அதுக்கு டைம் இல்லை. சரியா, பார்க்கலாம். சரி, இப்போ பிளஞ்ச் ரேட் வந்து நான் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 1000 mm. ஓகே, இசட் மைனஸ்க்கான ஃபீட் ரேட் அப்படின்னு சொல்லலாம். பிளஞ்ச் ரேட்டுன்றது Z மைனஸ்க்கான ஃபீட் ரேட். அப்புறம் கமெண்ட்டில் வந்து நீங்கள் என்ன கமெண்ட்டோ கொடுத்துக்கோங்க. N1 ஆப்ரேஷன் என்னவோ N1 ஆப்ரேஷன்
சைடு மில்லிங் கொடுத்துட்டு நேராக ஹோல்டர் போகிறேன். ஓகே, கட் பேராமீட்டர் போகிறேன். கம்ப்யூட்டர் மோடு, வியர் மோடுன்னு நிறையா இருக்கும். அதெல்லாம் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணனா ஒரு நாள் பத்தாது. சரியா, பார்க்கலாம், தனியாக ஒரு நாள் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வியரில் வச்சுக்கிறேன். ஸோ ஓகே, வாலில் மட்டும் ஸ்டாக் ஒரு 0.5 வச்சுக்கிறேன். ஃப்ளோரில் வைக்கல, வாலில் மட்டும் வச்சுக்கிறேன். ரோலர் கட்டர் அரவுண்ட் கார்னர்ஸ் வந்து நன் அப்படின்னு கொடுக்குறேன். டெப்த் ஆஃப் கட் ஒரு 3 mm. லீட் இன் லீட் அவுட் 50%. அதுக்கப்புறம் லிங்கிங் பேராமீட்டர் ரிட்ராக்ட் வந்து ஒரு 5 mm. ஃபீட் பிளேன் 3 mm. டெப்த்து -10. இங்கே டிப்பில் இருக்கா? ஓகே. கூலண்ட் ஆன் ஆஃப்டர். எஸ், தெரியுதா? இதுக்கு பேர் தான் லீட் இன் லீட் அவுட். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா லீட் இன் லீட் அவுட்டில் ஓவர்லேப் 0.025 கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ அது எதுக்கு கொடுத்தன்றது எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ஸ்க்கு நல்லா தெரியும், ஃப்ரெஷர்ஸ்க்கு நாங்கள் சொல்லணும். அதுக்கு தான் நீங்கள் அந்த 60 days ட்ரைனிங் வருது. இதுதான் அந்த ஓவர்லேப். ஓகே, இதுதான் அந்த ஓவர்லேப்பு. ஸோ 0.025 is enough. சம் பீப்புள் வந்து 0.5 கூட 0.5 கூட கொடுப்பாங்க. 0.5 கொடுத்தா கொஞ்சம் ஓவர்லேப் வந்து பெருசாக வரும். ஓகே, அது சம்டைம்ஸ் ஜாபுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, சரி, இப்போ இதை வெரிஃபிகேஷன் பண்ணி பார்க்கலாமா? வெரிஃபிகேஷன் ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் ஃபினிஷிங் சரியில்லையப்பா. ஓப்பன் பண்ணுறது நல்லா தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரியே நான் சொன்னேன்ல, 16 mm கட்டரோட ரேடியஸ் எவ்வளோ? 8. ஓகே, உங்களுக்கு சைடில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது? 5. அது இந்த சைடு ஓகே பையா, ஆனால் அந்த சைடு கார்னருக்கு பத்தாதே, ஏன்னா அந்த பக்கம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குல்ல. இதுதான் ப்ரோ, இதுதான் இன்ஜினியரிங்கில் நீங்கள் கற்றுக்க முடியாத 4 வருஷம் காலேஜில் கற்றுக்க முடியாத விஷயம் இங்கே கற்றுப்பீங்க. நல்லா இருக்கும், செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இது ஒரு கேம் மாதிரி தான். இந்த கேமை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா சேல்ரி தான் உங்களுக்கான ப்ராஃபிட். அந்த கேமுக்கான ப்ரைஸே உங்களோட சேல்ரி தான். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நம்மளோட டார்கெட் என்ன தெரியுமா? இப்போ இந்த இதை வந்து நம்ம எப்படி கிளியர் பண்ணுறது, அதுதான். அதை நீங்கள் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா வித் எஃபிஷியண்ட்டாக ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அதை முடிக்கணும். சைக்கிள் டைம் இவ்வளோ தான் வரணுன்ற கண்டிஷன் இருக்குது. அதுக்கு தான் ஒருத்தர் 30 லட்ச ரூபா கொடுத்து அந்த மிஷினை வாங்குறது. சரியா, இந்த ஜாப் வந்து இப்போ 10 நிமிஷம் ரன் ஆகுது, அதை வந்து ஒரு 5 நிமிஷத்தில் முடிக்கணும். அதுவும் நம்ம தான் பார்க்கணும். நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நான் சொல்லும்போது என்னமோ கஷ்டமாக ஃபீல் ஆகுது. நான் எவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்கிறேன் பார்த்தீங்களா? நான் எப்படி எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக சொல்கிறேன். நான் அவ்வளோ ஜாலியாக இருக்கும். விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன மாதிரி நீங்களும் அப்படியே குதூகலமாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. சரியா, சரி, என்ன பிரச்சனை முதல்ல பார்ப்போருங்க. இருங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சிடறேன். என்ன பிரச்சனைனா, தலைவன் சைடெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டான், 0.5 ஸ்டாக்கும் வச்சுட்டான், எல்லாம் ஓகே. ஆனால் கார்னரில் பாரு, அது தப்பு அவன் மேலே கிடையாது, நம்ம மேலே தான் தப்பு. ஏன்னா இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸு ரொம்ப அதிகம். அதாவது ரா மெட்டீரியலுக்கும் நீங்கள் செலக்ட் பண்ண செயினுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ், இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம். அப்படி இருக்கும்போது ஒரு 16 mm கற்று இப்போ நடுவில் இந்த ப்ளூ கலரில் ஒரு லைன் போதில்ல, அந்த லைனுக்கு நடுவில் இப்படி தான் கற்று உட்காரும். இப்படி உட்காரும். இப்படி உட்கார்ந்ததுன்னா 8 mm இந்த பக்கம், 8 mm அந்த பக்கம். ஏன்னா டோட்டல் டயா வந்து 16 mm. அப்போ ரிமைனிங் எப்படி இந்த கார்னர் எனக்கு க்ளீன் ஆகும்? சூப்பர் சார். நாங்கள் மேனுவலாக ப்ரோக்ராம் எழுதும்போது கூட இந்த அளவுக்கு நாங்கள் திங்க் பண்ண நல்லா இருக்குது சார் இது பார்க்கறதுக்கு அப்படின்னு. மேனுவல் ப்ரோக்ராமர்ஸ்க்கெலாம் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, கேம் சாஃப்ட்வேர்னாலே ஒரு வரப்பிரசாதம் தான், நல்லாயிருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம பேராமீட்டர் போகிறோம்.
சரியா? என்ன பண்ணலாம் அப்படின்னா, மல்டி பாஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கான்டூரில் கொடுத்துருக்கான். இந்த மல்டி பாஸ் வந்து அட்லீஸ்ட் 2 பாஸ் கம்பல்சரி கொடுக்கணும். சரி, ரொம்ப ஆர்வ கோளாறாக போயிட்டு ஒரு பாஸ் இங்கே ஸ்பேஸிங்கை கொடுத்து, அது பேரே அவன் என்ன கொடுத்துருக்கான், மல்டி பாஸ், ஒன்றுக்கும் மேற்பட்ட பாஸ். ஓகே, ஸோ அப்போ அட்லீஸ்ட் 2 பாஸ் கொடுத்துட்டு உங்கள் கட்டரோட ரேடியஸை கொடுத்தாலே போதும். ஒன்றும் நம்ம வந்து ராமானுஜம் மாதிரி கேல்குலேஷன்லாம் போட்டுட்டு இருக்க வேணாம். சரியா? அட்லீஸ்ட் நம்ம கட்டரோட ரேடியஸை கொடுத்தாலே போதும். பார்ப்போம். சரி, இப்போ நான் ஓகே கொடுத்துட்டு திருப்பி வெரிஃபிகேஷன் போகிறேன். வா, கார்னர் க்ளீன் ஆயிடுச்சு. ஆனால் லைட்டாக ஒரு குச்சி, ஒரு சின்னதாக ஒரு பர்ரு நிற்கிது. அப்போ மல்டி பாஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? மல்டி பாஸ்னா என்னன்னா, அடிஷ்னலாக ஒரு பாஸை கிரியேட் பண்ணுறான். நீங்கள் மேனுவலாக ப்ரோக்ராம் எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? நான் மேனுவல் ப்ரோக்ராமர்ஸ் கிட்டே இப்போ பேசிகிட்டு இருக்கேன். மேனுவலாக அவங்க எப்படி எழுதுவாங்கன்னா, டூலை வெளியில் ஏதோ இங்கேருந்தே ரன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வெளியிலேருந்தே ஏதோ டூல் இப்படி ரன் ஆகும். என் மவுஸை பாருங்கள், கர்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இப்படி ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இப்போது வித்தவுட் மல்டி பாஸில் இது எப்படி ப்ரோக்ராம் ஆகுது பார்த்தீங்களா? நம்ம செலக்ட் பண்ணல செயின், அது பக்கத்தில் போய் லெஃப்டில் உட்காந்துரும் பாருங்கள். எனக்கு அந்த ஹோல்டர் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா? அது அந்த அந்த செயினுக்கு பக்கத்திலே போய் உட்காந்துக்குச்சு. அப்புறம் எப்படி இந்த கார்னர் க்ளீன் ஆகும்? அதுக்கு நம்ம அவங்கள குறை சொல்லக்கூடாது. நீங்கள் தான் இங்கே லெஃப்ட்டுன்னு கொடுத்துருக்கீங்க. அந்த ஃபோட்டோலேயே அவன் காட்டுறான் பாருங்கள், செயினுக்கு பக்கத்தில் போய் உட்காந்துக்கும். அது பக்கத்தில் டிச்சு பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம என்ன பண்ணுறோம், பிடிச்சி அவனை இழுக்கிறோம். மல்டி பாஸ் கொடுத்து, டேய் நீ எடுத்தோடனே போய் அவனை டிச்சு பண்ணாத, கொஞ்சம் பின்னாடி வா, ஃபஸ்ட்டு வெளியில் ஓடு, அப்புறமா உள்ளே போ அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு பாஸை நம்ம கிரியேட் பண்ணுறோம். இப்போது உங்களுக்கு லைட்டாக அந்த இடத்துல பர்ரு நின்றுச்சுல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 3வது பாஸ் கொடுக்கணுமா சார்? தேவையில்லை. ஜஸ்ட்டு ஸ்பேஸிங் மட்டும் ஒரு 1.5 mm ஏற்றினா போதும், ப்ளஸ் ஒரு 1.5 இல்லை ஒரு 1 mm ஏற்றினா போதும். இதுதான் மல்டி பாஸ். இது கிடையாது, இது நார்மலாக வந்த பாஸ், இதுதான் மல்டி பாஸ். ஓகே, இப்போ அகைன் வெரிஃபிகேஷன் போகலாம். இதுலேயும் நான் ஹோல்டர் ஆஃப் பண்ணுறேன். டூல் காம்பனண்ட்டில் ஹோல்டர் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் என்னோட டூல். சரியா? ஓகே, கொம்பை இறங்கிட்டான், கிளியர் பண்ணிட்டான். ஆனால் இதுதான் பிரச்சனை. என்னன்னா, நம்ம இதை டார்கெட் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தில் இருந்ததுனால இங்கே டூல் சும்மாவே சுற்றிக்கிட்டு இருக்கு, அதை மறந்துட்டோம். சைக்கிள் டைம் பார்த்தீங்களா? 21 நிமிஷம். முன்னாடி 10 நிமிஷத்தில் முடிஞ்ச ஜாபு இப்போ 11 minutes எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அப்போது நார்மலாக இருக்கிற ஹியூமன் பீயிங் எல்லாருமே அப்படி தான் ப்ரோ. ஒரு ஹியூமன் பீயிங்னாலே என்னது, அந்த வேலையை முடித்தா நம்மளுக்கு சேலரின்றப்போ நம்ம எண்ணம் வந்து அந்த வேலையிலே தான் இருக்கும், அங்கேயே தான் இருக்கும். இப்போ நான் என்ன நினச்சேன், கார்னரை க்ளீன் பண்ணணும், கார்னரை க்ளீன் பண்ணணும், கார்னரை க்ளீன் பண்ணணுன்றதுனால நான் அதுலேயே குறியாக இருந்ததுனால இந்த இடத்த கோட்டை விட்டேன். அங்கே பாருங்கள், டூல் சும்மா ஓடிட்டு இருக்கு, பார்த்தீங்களா இல்லையா? அங்கே பாருங்கள், அடுத்த பாஸுக்கு தான். அப்போ ஒரு பாஸ் வேஸ்ட்டாக தானே போகுது. இந்த கார்னரை க்ளீன் பண்ணுறோன்ற சாக்கில் அங்கே பாருங்கள், இந்த பாருங்கள், இங்கெல்லாம் ஓடவே இல்லை. அங்கே பாருங்கள், ஓடல, பார்த்தீங்களா? வேஸ்ட்டு. இந்த கார்னரை க்ளீன் பண்ணுறோன்ற இப்போ தான் போயிருக்குது. அடுத்த டெப்த் ஆஃப் கட். இனிமேல் நீ ஓடினா என்ன, ஓடாட்டினா போ. 10 நிமிஷம் வேஸ்ட்டு. ஸோ இதுதான் ப்ரோ, இதுதான் நீங்கள் இந்த 60 நாள் நீங்கள் லேர்ன் பண்ணணும். இவ்வளோதான் மாஸ்டர் கேம்ப், ஒன்றுமே கிடையாது. ஓகே, இதுக்கு வந்து இசி டிபார்ட்மெண்ட்டு, சிவிலு, சார் நான் கார்பெண்டரு, நான் எலக்ட்ரிஷியனு, எனக்கு 38 வயசு ஆகுது, 42 வயசு ஆகுது. என்னால் இப்போ எல்லா கம்பெனியுமே எதிர்பார்க்கறது, ஒரு ஜாபை கொடுத்தா ப்ரோக்ராம் பண்ணுவீங்களா, இண்டிபெண்ட்டாக செட்டிங் போடுவீங்களா? வயசெல்லாம் யாரும் அவ்வளோவா கேட்கறது கிடையாது. ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 47 வயசு, கனடா போயிருக்கார், குரேஷியா, இப்போ தான் போயிருக்கார். விஎம்சி செட்டர் கம் ப்ரோக்ராமர். சேலரி எவ்வளோ தெரியுமா? நம்ம இந்தியன் கரன்சிக்கு 1,35,000. அக்காமடேஷன் அவங்க கொடுத்துட்றாங்க, ஃபுட்டு மட்டும் அவர் பார்த்துக்கணும்.
இருக்குது ப்ரோ. உலகத்தில் கண்டிப்பாக விஎம்சிலாம் இல்லாமல் நம்மளால் மேனுஃபேக்சரிங் என்னதான் எலக்ட்ரிக்கல் வரட்டும், ஏஐ டெக்னாலஜி வரட்டும், ஏஐ டெக்னாலஜி வந்தால் கூட அந்த ஏஐ டெக்னாலஜி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு மேன் பவர் வேணும், ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஒரு மேன் பவர் வேணும். இதுவும் ஏஐ டெக்னாலஜி தான். ப்ரோக்ராம் அதுதானே கொடுக்குது. இங்கே பாருங்கள், G1 கிளிக் பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன், சேவ் கொடுக்குறேன். ப்ரோக்ராம் நான் எழுத போகிறது இல்லையே, ப்ரோக்ராம் தானே கொடுக்குது. அப்போ இதுவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தானே. பட் ஆனால் அதை நான் ஆப்ரேட் பண்ணல கரெக்டாக. என்னதான் ரோபோ வந்தாலும் அந்த ரோபோவே நம்ம தான் பண்ண முடியும். வித்தவுட் ஹியூமன் அதெல்லாம் சான்ஸே கிடையாது. சரியா? ஸோ அப்போது என்ன பண்ணலாம்? இதோ இந்த பாஸ் வேஸ்ட்டு, இந்த பாஸ் வேஸ்ட்டு. அதனால் எனக்கு கிட்டத்தட்ட 11 மினிட்ஸ் வேஸ்ட்டாக போகுது. 1 நிமிஷம் 2 நிமிஷம் இல்லை, 11 நிமிஷம். அந்த 11 நிமிஷத்தில் நான் இன்னொரு ஜாப் போட்டேன்னா எனக்கு இன்னொரு 2000 ரூபாய் கிடைக்கும், இன்னொரு 2000 ருபீஸ் நான் ஏர்ன் பண்ணுறேன். ஸோ அப்போ கான்டூர் வேலைக்கு ஆகாது. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும். இப்போ அடுத்து நான் பண்ண போகிறது டைனமிக். சரி, இதே 16 mm கட்டரை வச்சு டைனமிக்கில் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைனமிக்கில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா நம்ம அவுட்டரில் ஒரு ப்ரொஃபைல், அதாவது எவ்வளோ வருது, 73/136 எக்ஸ். ஓகே, வயர் ஃப்ரேமில் ரெக்டாங்கிள் போகிறேன், இங்கே கிளிக் பண்ணுறேன், ஆங்கர் டு சென்டர். ஸோ 136/73 அவுட்டரில் ஒரு ப்ரொஃபைல் போட்டிருக்கேன்னா என்னோட ரா மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ டூல் பாத்தில் டைனமிக். ஸோ டைனமிக்கில் போயிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மிஷினிங் ரீஜன். ஓகே, அடுத்து ஓகே கொடுத்துட்டு அவுட் சைட் அவாய்டன்ஸ் ரீஜன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். ஓகே, இப்போ ப்ரிவ்யூ செயின் பார்க்குறோம். ஸோ டூல் வந்து எனக்கு வெளியில் தான் ரன் ஆகுது, இங்கே இருக்கிற மெட்டீரியல் எல்லாத்தையும் எடுத்துருது. ஸோ இன்சைடில் ரன் ஆகலை, ஏன்னா நம்ம அவாய்டன்ஸ் ரீஜன் நம்ம வந்து 144 தடை உத்தரவு போட்டாச்சு. ஏன்னா அவாய்டன்ஸ் ரீஜன்னா அதான் பேர், அந்த ஏரியாக்குள்ளே யாரும் போகக்கூடாது. ஓகே, ஸோ உள்ளே போகாது, நீங்கள் கவலையே பட வேணாம். சரியா? ஸோ ஓகே கொடுத்துருங்க. இப்போ டூல் போகிறோம். டூலில் போயிட்டு ஃபீட் ரேட் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு அதே 16 mm கட்டர் தான், 16 mm கட்டர் தான் வச்சுருக்கேன். ஓகே, ஃபீட் ரேட் வந்து ஒரு 180. அதே மாதிரி ஸ்பிண்டில் ஸ்பீடு வந்து ஒரு 2800, கட்டிங் ஸ்பீடு 140. ஏற்றிக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஏற்றிக்கலாம். டைனமிக் மில்லிங்லாம் நீங்கள் இன்னுமே ஏற்றலாம் கட்டிங் ஸ்பீடு. டைனமிக் மில்லிங்லாம் என்ன சொல்கிறது, சூப்பர் கான்செப்ட், வாவ் தான் அது. மாஸ்டர் கேமில் இந்த டைனமிக் மில்லுன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே மாஸ்டர் கேம் ப்ரோக்ராமர் யாராவது இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இப்போ நான் ஏன் இவ்வளோ எக்ஸ்பிரஷன் பண்ணுறேன் அப்படின்னு. சூப்பர் கான்செப்ட் டைனமிக் மில்லு. அதாவது டைனமிக் அது ஏன் டைனமிக் மில்லுன்னு பேர் வச்சுருக்காங்க தெரியுமா? சிம்பிளாக நீங்கள் வீட்டுக்கு போங்க, வீட்டில் போனீங்கன்னா உங்கள் அம்மா வந்து நம்மளோட அம்மா வந்து தோசை சுடுவாங்க தெரியுமா? கொஞ்சமாக ஒரு கரண்டியில் மாவு எடுத்து தோசைக்கு அந்த தோசைக்கல் நடுவில் ஊற்றி, யாருமே வெளியில் ஊற்ற மாட்டாங்க, அந்த தோசைக்கல்லுக்கு மிடில் ஊற்றி அந்த மாவை வந்து அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக பெருசு பண்ணுவாங்களா, அதுதான் டைனமிக் மில், டைனமிக் மோஷன். அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ஸ்பைரல் மோஷன், SPIRAL, ஸ்பைரல் மோஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளோட லைஃப்பில் நடக்கிற அன்றாட வேலைகளை வச்சு தான் அவங்க இதை கண்டே பிடிச்சிருக்காங்க. அப்போ டைனமிக் மில்லில் ப்ரோக்ராம் பண்ணும்போது அவன் என்ன சொல்லுவான், எஃபிஷியண்ட்டாக இருக்கும், டூல் வந்து சீக்கிரம் வியர் ஆகாது, லோட் ஆகாது, இது ஒரு ஹை ஸ்பீடு மில்லிங்கு, அதிகமான டெப்த் ஆஃப் கட் கொடுத்து கூட நீங்கள் பண்ணலாம். நான் சொல்லப்பா, டிஸ்கிரிப்ஷனில் அவங்களே சொல்கிறாங்க பாருங்கள், என்டையர் ஃப்ளூட் லென்த் ஆஃப் த கட்டிங் டூல், அதிகமான டெப்த் ஆஃப் கட்டு, நீங்கள் அந்த டூலை ஃபுல்லாகவே இறக்கி என்டையர் ஃப்ளூட் லென்த்தையும் உள்ளே இறக்கி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணலாம். எஃபிஷியன்ட்லி மில் பாக்கெட், ஓப்பன் பாக்கெட், ஸ்டாண்டிங் கோர் அண்ட் ப்ரீவியஸ் ஆப்ரேஷன். இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா ஹெல்ப்பில் போயிட்டு பார்க்கலாம். மாஸ்டர் கேமோட ஹெல்ப் சென்டரில் டைனமிக் மில் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே வந்துடும். 2D ஹை ஸ்பீட் டூல் பாத். ஸோ எஃபிஷியன்சியாக பண்ணக்கூடிய ஒரு டூல் பாத். ஸோ மேக்ஸிமைஸ் மெட்டீரியல் ரிமூவல், மினிமைசிங் த டூல் வியர். நிறைய மெட்டீரியல் இருக்குன்ற பட்சத்தில் நான் ஒரு டூலை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா
அந்த டூலோட வியர், அதாவது டேமேஜ் கம்மியாக இருக்கும், பட் மெட்டீரியல் ரிமூவல் அதிகமாக இருக்கும். இது வந்து ஒரு ஹை ஸ்பீட் மில்லுன்னே சொல்லலாம். நல்லாயிருக்கும் டைனமிக் மில், சூப்பராக இருக்கும். அதோட மோஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நீங்கள் மிஷினில் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். என்ன மாதிரி அனுபவிச்சு பார்த்து இந்த ஃபீல்டை வந்து கஷ்டம்னு நினைக்கக்கூடாது பிரதர்ஸ். நம்ம 12 ஹவர் வேலை செய்கிறோமே, ஐயோ போய் நிற்கிறோமே, கடுப்பாக இருக்குது, உட்காந்து வேலை அந்த மாதிரி கஷ்டம்னு நினச்சிங்கன்னா வேலைக்கே ஆகாது. புரியுதா? இப்போ கஷ்டப்படுங்க, பின்னாடி சந்தோஷமாக இருப்பீங்க. நான் கேரண்டி, நான் சொல்கிறேன். ஓகே, கஷ்டப்படுங்க, பட் அனுபவிச்சு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. இப்போ பாருங்கள், மணி 12:30 ஆக போகுது. நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி 12:15 ஆயிடுச்சு. டைம் போகிறதே தெரியாது அனுபவிச்சு வேலை பார்த்தோன்னா. ஸோ டைனமிக் மில்லிங் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபீட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ அதான் 230 தான் இருக்குது. ஓகே சரி. பிளஞ்ச் ரேட் வந்து எப்பவும் போல் 1000. தைரியமாக கொடு. பிளஞ்ச் ரேட்லாம் ஒரு பெரிய கதை, அதெல்லாம் கமெண்ட் அப்புறமா கொடுத்துக்கலாம். அதுக்குன்னே நான் தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு அரை மணி நேரம் கிளாஸ் எடுப்பேன் பிளஞ்ச் ரேட் சொல்கிறதுக்குன்னே. ஸோ கிளைமு, அதனால தான் நான் அந்த க்ரீன் கலர் ஏற மார்க் வந்து பொருட்படுத்தலை. செயின் செலக்ட் பண்ணும்போது அந்த க்ரீன் கலர் ஏற மார்க் இருக்குல்ல, கான்டூரில் சொன்ன மாதிரி நான் சொல்லலை பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு உள்ளேயே கிளைம் இருக்குது, ஜிக்ஸாக் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் நான் அதை பொருட்படுத்தலை. அப்ரோச் வந்து ஒரு 5 mm கொடுத்துக்கிறேன். எங்கன்னா பாட்டம் லெஃப்ட்டு நான் அப்படியே வச்சுக்கிறேன், பாட்டம் லெஃப்டே வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பாஸ் இது ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட், 50%. அதே மாதிரி ஃபீட் ரேட் வந்து 60%. செம்ம கான்செப்ட் ப்ரோ. ஃபஸ்ட்டு பாஸு ஒரு 70% கொடுக்கும். ஓகே, ஸோ எதனாலனா இந்த ஃபஸ்ட்டு பாஸ் ஆப்ஷன் வந்து இதில் மட்டும்தான் இருக்குது, டைனமிக் மில்லிங்கில் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுலேயுமே கிடையாது. முதல்ல டூல் போய் ஃபஸ்ட்டு டெப்த் ஆஃப் கட் இறங்கி ஃபஸ்ட்டு ரன் ஆகுற போது உங்களுக்கு 8 mm ஆஃப்செட் ஆகிடும். ஆஃப்செட் ஆகி பொறுமையாக உள்ள என்ட்ராகும். எக்ஸில் ஆஃப்செட் ஆகும், ஒயில் ஆஃப்செட் ஆகி பொறுமையாக என்ட்ராகும். இந்த ஃபீட் ரேட்டில் தான் என்ட்ராகும். செம்ம கான்செப்ட். ஓகே, இதெல்லாம் நம்ம இண்டிவிஜுவலாக நீங்கள் ட்ரைனிங் வரும்போது நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரியா? ஓகே, ஸ்டெப் ஓவர் வந்து ஒரு 50% இல்லை ஒரு 60% கொடுக்குறேன். ஸோ ஸ்டாக் ஆன் வால் 0.5, ஸ்டாக் ஆன் ஃப்ளோர் 0. பேக் ஃபீட் ரேட் வந்து ஒரு 5000 கொடுக்குறேன். பர்சன்டேஜ் ஆஃப் டூல் டயாமீட்டர் ஒரு 100%. என்ன சார் டக்குன்னு போகிறீங்க, எதுவும் சொல்ல மாட்டீங்க? நான் ஓப்பனிங்லேயே சொல்லிட்டேன், ஃப்ரெஷர்ஸ்லாம் கொஞ்சம் அமைதியாக பாருங்கள், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏற்கனவே மாஸ்டர் கேம்ப் தெரிஞ்சவங்களும் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இதில் நிறை குறை இருந்தால் கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது எனக்கு தெரியாமல் இருக்கலாம். இங்கே யாரும் யாரை விட பெரியவனும் கிடையாது, சின்னவனும் கிடையாது. கரெக்டாக? நான் உங்ககிட்டேருந்து கற்றுக்கணுன்னு ஆசைப்படுவேன், நீங்கள் என்கிட்ட இருந்தும் கற்றுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து 3 mm கொடுத்துக்கிறேன். என்ட்ரி மோஷன் தேவையே கிடையாது. லிங்கிங் பேராமீட்டரில் கிளியரன்ஸ் ஹைட் எப்பவும் போல் அப்சல்யூட். இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே செட் பண்ணலாம் ப்ரோ. இதெல்லாம் அதுக்கெலாம் ஆப்ஷன் இருக்குது டிஃபால்ட்டாக செட் பண்ணுறதுக்குலாம், அதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். டெப்த் வந்து ஒரு -10 நம்ம. இப்போ கூலண்ட் ஆன் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் இதுதான் டைனமிக் மில். பார்த்தீங்களா சார்? இதுலேயும் தானே சார் வெளியில் ஓடுது, இதுலேயும் தானே இங்கே ஒரு பாஸ் வேஸ்ட்டாக ஓடுது. இன்னும் நீங்கள் அதை மட்டும் இப்போ சைக்கிள் டைம் எடுங்க பார்ப்போம். சரி, டூல் பார்த்து போகிறேன். இதை கிளிக் பண்ணுறேன். இன்ஃபர்மேஷன் 33 minutes. இதுக்கு அந்த கான்டூரே பரவாயில்லையா சார்? அது 21 minutes தான் சார் போச்சு. இது 33 நிமிஷம் போதே, 33 minutes போதே சொல்கிறேன். இப்போ இந்த ஆஃப்செட் இருக்குல்ல, அந்த ஆஃப்செட் வந்து எல்லா ஜாபுக்கும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அலுமினியம் பீஸுக்கு, வுட்டுக்கெலாம் வந்து, வுட்டுக்கு பிளாஸ்டிக்குலாம் வந்து அதெல்லாம் தேவையே கிடையாது. நீங்கள் அப்படியே ரன் பண்ணலாம். இப்போ நான் இதில் 100% கொடுத்துறேன். எதனால் தெரியுமா? இப்போ சைக்கிள் டைம் இதாச்சு. இந்த ஆஃப்செட் பண்ணது கூட பிரச்சனை கிடையாது. நான் ஃபீட் ரேட்டில் கை வச்சேன் பாருங்கள். நம்ம நார்மலாக எவ்வளோ ஃபீட் ரேட்டு? 230. இங்கே நான் ஃபஸ்ட்டு பாஸுக்கு எவ்வளோ ஃபீட் ரேட் கொடுத்துருக்கேன்? 161. ஃபஸ்ட்டு பாஸ்னால் என்ன தெரியுமா? காட்டுறேன் பாருங்க. இதோ இதுதான் ஃபஸ்ட்டு பாஸ். இங்கே தான் உள்ள என்ட்ராகுது. ஸோ அதனால தான் சைக்கிள் டைம் அவ்வளோ நேரம் போயிருக்கு, 31 நிமிஷம் போயிருக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பாஸ் உங்களுக்கு வேணாம், இல்லை எனக்கு ஒரு 3 mmக்கு போதும் அப்படின்னா ஓகே, ஒரு 3 mm கொடுத்துக்கோங்க. ஃபீட் ரேட்லாம் அதே இருக்கட்டும் சார், ஒன்றும் கம்மி பண்ண வேணாம் அப்படின்னா 100% கொடுத்துருங்க.
ஓகே கொடுங்க. கம்மியாயிடுச்சா இந்த இடத்துல? இப்போ பாருங்கள், பேராமீட்டரில் சாரி டூல் பாத்தில் எவ்வளோ சைக்கிள் டைம் கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா? இதெல்லாம் நீங்கள் ஒரு மேனுவல் ப்ரோக்ராம் எழுதும்போது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? இப்போ நான் மேனுவல் ப்ரோக்ராமர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சரியா? ஒரு மேனுவல் ப்ரோக்ராமர்ஸ் நீங்கள் எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? நான் இப்போ ஈஸியாக 5 நிமிஷம் குறைச்சிட்டேன், 6 நிமிஷம் குறைச்சிட்டேன். 31 மினிட்ஸ்லேருந்து இப்போ நான் 25 மினிட்ஸ்க்கு கொண்டு வந்துட்டேன். நீங்கள் என்ன பண்ணணும்? மறுபடியும் ப்ரோக்ராமை முதலேருந்து அடி, எல்லா கோட்டையும் அடி, மறுபடியும் முதலேருந்து எழுது. கஷ்டம்தான், உங்கள் நிலைமையும் எனக்கு புரியுது, கஷ்டம்தான். பட் ஸ்ட்ரக் ஆகாதீங்கன்னா, ஒரு கம்பெனியில் போய் லாக் ஆகிட்டீங்கன்னா அது கம்பெனி நம்மளை லாக் பண்ணுறது கிடையாது, நீங்கள் லாக் ஆகுறீங்க. ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டு உங்கள் ஓனர் இன்ஃப்ரண்ட் ஆஃப் த எம்டி கிட்ட போய் நில்லுங்க, பேசுங்க. இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் சார், என்கிட்ட இப்போ இந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு பேசுங்க. நான் தமிழில் தானே கிளாஸ் எடுக்கிறேன், கிளியராக தானே சொல்கிறேன். ஓகே, இன்னும் கூட குறைக்கலாம் பிரதர்ஸ். அப்போ எனக்கு தெரியுது பார்த்தீங்களா, எதனால் சைக்கிள் டைம் லீட் ஆச்சுன்னு தெரியுது பார்த்தீங்களா? இதனால தான் லீட் ஆச்சுன்னு நான் கரெக்டாக கண்டுபிடிச்சேன் பாருங்கள். வேறு எதுவும் டெப்த் ஆஃப் கட்டை ஏற்றுறதோ இல்லை இந்த ஃபீட் ரேட்டில் கை வைக்கிறதோ அதெல்லாம் இல்லாமல் இதனால தான் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சேன். அப்போ அலுமினியம் பீஸ்னால் அது தேவையில்லை, வுட்டுனா தேவையில்லை, பிளாஸ்டிக் டெஃப்லான் நைலான்னா தேவையில்லை அப்படின்றத கண்டுபிடிச்சேன்னா. ஸோ அது மாதிரி நீங்களும் புரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போ இன்னும் கூட சைக்கிள் டைமை குறைக்கலாம். இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ ஆப்டிமைஸ், கட் ஆர்டர் ஆப்டிமைஸில் நான் ஏர் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே, இப்போ எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 21 மினிட்ஸ். ஓகே, இது பாருங்கள் எப்படி இருந்தது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்ன இருந்தது, மெட்டீரியல் இருந்ததா. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பாஸில் நான் 8 mm கொடுத்துருந்தேன்னா, இங்கே 70% கொடுத்துருந்தேன்னா, ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ எவ்வளோ சைக்கிள் டைம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூல் பாத்தில் இன்ஃபர்மேஷனில் 33 மினிட்ஸ் இருந்தது. ஓகே, ஸோ இப்போது பேராமீட்டரில் இங்கே ஃபஸ்ட்டு பாஸில் நான் என்ன பண்ணேன், 3 mm ஆஃப்செட் இருந்தால் போதும். அதே மாதிரி 70% ஃபீட் ரேட்டில் நான் கை வைக்காமல் அப்படியே 100% அப்படியே கொடுத்துட்றேன். சரியா? கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன். ஸோ எனக்கு 6 மினிட்ஸ் கம்மியாச்சு, 25 மினிட்ஸ். இன்னும் கம்மி பண்ணுறதுக்காக கட் ஆர்டர் ஆப்டிமைசேஷனில் மெட்டீரியலுக்கு பதிலாக நான் ஏர்லேயே போட்டோம் அப்படின்னு சொன்னேன். இது ஒரு பெரிய டாபிக். இந்த டாப்பிக்கை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எனக்கு ஒன் ஹவருக்கு மேலேயே தேவைப்படும். இந்த ஏர்னா என்ன, மெட்டீரியல்னா என்ன. ஏன்னா நான் எந்த ட்ரைனிங் கொடுத்தாலும் நம்மளுக்கு அந்த 60 நாள் 30 நாளில் பணக்காரர் ஆகுது எப்படி, அந்த கதைலாம் இங்கே கிடையாது. 45 நாள்னா 45 நாள் அதெல்லாம் கிடையாது. 60 நாள்னு சொல்லுவோம். ஆனால் டைனமிக் மில்லிங்கே கிட்டத்தட்ட 3 நாள் போகும். அதெல்லாம் தெரியும், எங்கள் சாருக்கு தெரியும், எங்கள் பத்மநாபன் சாருக்கு தெரியும். எங்கள் சிலபஸ் தாண்டி போகுது ரொம்ப நாள். ஆனால் அவர் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இங்கேருந்து வெளியில் போகிற பசங்க வேலையோடு தான் போகணும். வேலை இல்லாமல் உள்ளே வரும்போது வேணால், நீங்கள் கேட்டுக்குள்ளே வரும்போது வேணால் வேலை இல்லாமல் இருக்கலாம். வெளியில் போகும்போது நீங்கள் வேலையோடு தான் போகணும். ஓகே, அது அந்த ஒரு இதுதான், வேறு எதுவுமே எங்களுக்கான அதுக்கு தான் நானும் அப்ராட்லாம் எதுவும் ஜாப் ட்ரை பண்ணாமல் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ட்ரைனிங்காக இங்கே உட்காந்துருக்கேன். புரியுதா? சரி, ஓகே. இப்போ ஏரில் வச்சுட்டேன். ஏரில் வச்சோடனே எனக்கு சில, அது என்ன சொல்கிறது, சில பேக் ஃபீட் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. பேக் ஃபீட் ரேட்னா இது இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மோஷன் கேப் சைஸ் இருக்குல்ல. ஸோ இந்த சில பேக் ஃபீட் ரேட் எல்லாமே எனக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ ரெடியூஸ் ஆகிறதுனால எனக்கு சைக்கிள் டைம் வந்து இன்னும் கூட குறைஞ்சிரும், 21 மினிட்ஸ். ஓகே, ஸோ கான்டூரோட சைக்கிள் டைம் வந்துருச்சா சார், அதை விட இன்னும் குறைக்க முடியாதா? கான்டூர் 21 நிமிஷம் வந்தது, இன்னுமே நம்ம குறைக்க முடியாதா? குறைக்கலாம். ஃபஸ்ட்டு பாஸே வேணாம் அப்படின்னு சில பேருக்கு ஃபஸ்ட்டு பாஸே, நான் நிறையாலாம் ஃபஸ்ட்டு பாஸ் இல்லாமல் தான் பண்ணுவேன். ஓகே, இப்போ சைக்கிள் டைம் பாருங்கள், 20 மினிட்ஸ் குறைஞ்சிச்சா? எவ்வளோ, ஒரு 40 செகண்ட் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு ஷுவராக தெரில, நான் நோட் பண்ணல பேப்பரில். ஓகே, நான் பார்த்து தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு 20 மினிட்ஸ். ஓகே, இன்னும் கூட குறைக்கலாம் பிரதர்ஸ். இதுக்கு மேலே நீங்கள் குறைக்கணும்னா நான் ஏற்கனவே சொன்னது தான், டைனமிக் மில்லிங்கோட ஸ்பெஷல் என்னென்னா, டூலை மொத்தமாக கீழே இறக்கி, என்டையர் ஃப்ளூட்டையும் கீழே இறக்கி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணலாம். ஓவர்லோட் ஆகாது, டூல் உடையாது, எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. அதுதான் டைனமிக் மில்லிங்கோட ஒரு ஸ்பெஷாலிட்டி.
மாஸ்டர் கேமில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலே அதுதான், ஸ்பெஷல் தோசா. ஓகே, ஸோ அப்போ பேராமீட்டரில் போயிட்டு நம்ம டெப்த் ஆஃப் கட்டை இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணலாம் ஒரு 5 mm. ஆனால் இங்கே பாருங்கள், எல்லாத்துக்குலாம் முடிவு எடுத்துடாதீங்க. இங்கே வந்து சாஃப்ட் மெட்டீரியல், ஹார்டு மெட்டீரியல்னு 2 கேட்டகரி இருக்காங்க, பெரிய கேட்டகரி இருக்காங்க, சரியா? ஸோ சாஃப்ட் மெட்டீரியல் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணும், எதெல்லாம் சாஃப்ட் மெட்டீரியல் கேட்டகரியில் வரும், எதெல்லாம் ஹார்டு மெட்டீரியல் கேட்டகரியில் வரும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து உங்களுக்கு இப்போ ஹார்டு மெட்டீரியல்லையே நான் டைமை எப்படி அதாவது ஆப்டிமைஸ் பண்ணுறது அப்படின்னா, நம்ம கார்பைட் டூல் போடலாமா, செராமிக் டூல் போடலாமா, எத்தனை ஃப்ளூட் எடுக்கலாம், அதெல்லாமே சொல்லணும். ஓகே, ஒன்றும் இல்லை, முடிஞ்சிடும். மேக்ஸிமம் ஒரு 10 நாளில் சொல்ல போகிறேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போது டெப்த் ஆஃப் கட் 5 mm கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ டூல் பார்த்து எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 10 minutes 10.51 seconds. ஓகே, சூப்பரில் டெப்த் ஆஃப் கட்டிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண 10 நிமிஷம் வந்துடுச்சு. அப்போ கான்டூர்லேயும் நம்ம இதே மாதிரி பண்ணியிருக்கலாமே, கான்டூரில் பண்ணியிருக்கலாம் ப்ரோ, பட் டைனமிக்கும் கான்டூருக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இப்போ காட்டுறது இதில் பாருங்கள், தெரியும் பாருங்கள். கான்டூர் என்ன பண்ணுச்சு, இங்கே சுத்தமாக டச் பண்ணல. அதை நீங்கள் நோட் பண்ணிங்களா? மல்டி பாஸ் கொடுத்துருந்தப்போ இங்கே சுத்தமாக டச் பண்ணல, வெறும் இங்கே தான் ஃபஸ்ட்டு பாஸ் டச் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் இங்கே டச் பண்ணுச்சு. ஆனால் டைனமிக் அப்படி கிடையாது. அங்கே பாருங்க, பாருங்க, டச் பண்ணிச்சா? இதுதான் உங்களுக்கு புரியணும். சைக்கிள் டைம் ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நம்மளுக்கு வேணும், நான் இல்லைன்னு சொல்லலை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இந்த ஸ்ட்ராட்டஜியும் நம்மளுக்கு தெரியணும். டைனமிக்னா என்ன, கான்டூர்னா என்ன, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் என்ன. இதுதான் பேக் ஃபீட் ரேட், பின்னாடி போயிட்டு வந்தது பாருங்க, அதுதான் பேக் ஃபீட் ரேட். அதுதான். ஏன்னா இந்த மோஷன் இப்படி தான் ப்ரோ இருக்கும், இதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, இது இப்படி தான் இருக்கும். நாய் வாழை நிமித்த முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, நிமித்தலாம், நம்ம ஃபோர்ஸ் பிடிச்சி கையை பிடிச்சி நிமித்தலாம், அது கடிக்காமல் இருக்கணும், பண்ணலாம். பட் ஆனால் இது வந்து இப்படி தான் இருக்கும். டைனமிக் மோஷன் இப்படி தான், பேக் ஃபீட் ரேட்டில் தான் வரும். அது தொடர்ச்சியாக இப்படி பண்ணாது, கான்டூர் மாதிரி பண்ணாது. கான்டூருக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, புரியுதா? கான்டூர் சுத்தமாக தொடாமையே போச்சு ப்ரோ. இங்கே பந்து பாருங்கள், அது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தொட்டுருச்சு, பார்த்தீங்களா இல்லையா? இந்த பாருங்க, தெரியுதா? மில்லிங் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? லாஸ்ட்டாக இந்த ஸ்டாக் எல்லாம் க்ளீன் பண்ணும், அதுதான் டைனமிக் மில்லிங். இதோ இப்போ பேக் ஃபீட் ரேட் போயிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணும். அதே மாதிரி அங்கே ஒரு பேக் ஃபீட் ரேட் போயிட்டு அப்புறம் க்ளீன் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ரேடியஸை பண்ணும், அவ்வளோதான். ஓகே, சரி. இங்கே இதுக்கு மேலே உள்ளே போக முடியல, ஏன்னா கட்டு நான் பெரிய கட்டு எடுத்துட்டேன், அந்த ரேடியஸ் வந்து சின்ன ரேடியஸ். ஓகே, ஃபினிஷிங்கில் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ 0.5 ஸ்டாக் இருக்கா? எஸ், பாலில் 0.5 ஸ்டாக் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி டைனமிக் மில்லிங்கில் உங்களுக்கு இந்த கார்னஸ் ஆண்டை வந்து பார்த்தீங்கன்னா, கார்னஸ் கிட்ட ரேடியஸாக தான் திரும்பும். கான்டூரில் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணலாம், ஷார்ப்பு நன்னுன்னு கண்ட்ரோல் பண்ணலாம், பட் டைனமிக்கில் பண்ண முடியாது. பட் பயப்படாதீங்க, நான் அந்த வீடியோவில் காமிச்சேன் பார்த்தீங்களா, அது நான் டைனமிக்கில் தான் பண்ணேன். அதாவது ஃபஸ்ட்டு ஒன்று டைனமிக்கில் பண்ணேன், அப்புறம் ஏரியா மில்லிங்கில் பண்ணேன். ரெண்டு இது பண்ணேன், டைனமிக்லையும் பண்ணேன், ஏரியாலையும் பண்ணேன். இல்லை பாருங்கள், சைடு மில்லிங் தெரியுதா, ஷார்ப் எட்ஜ் தெரியுதா, ரேடியஸ் இல்லை பாருங்கள், ஷார்ப் எட்ஜாக தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். இப்போ இதுதான், இதோ இந்த ஷேப் பண்ணுறதுக்கு தான் இப்போ இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருக்கிறது. ஸ்டேஜ் 1 ஓகே. ஸோ இவ்வளோ தான் ப்ரோ. இதுக்கப்புறம் ஏரியா மில்லிங் இருக்குது. ஓகே, அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் ஏரியா மில்லிங்க்கும் டைனமிக் மில்லிங்க்கும் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, ஏரியா மில்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாஸ்லாம் கிடையாது, சிம்பிளாக இருக்கும். காட்டுறேன் பாருங்க, நேராக பேராமீட்டர் போங்க, டூல் பாத் டைப்பில் ஏரியா மில் இருக்கா, அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இங்கே சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஏரியா மில் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அங்கே பாருங்கள் உள்ளே ஒன்றுமே இருக்காது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏன்னா ஏரியா மில் வந்து நாங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வந்து ஹரிசாண்டல் ஏரியாவை நல்லா கவர் பண்ணோம். மெயினாக இதை வந்து நாங்கள் ஹரிசாண்டலுக்கு தான் யூஸ் பண்ணுவோம், ஹரிசாண்டல் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹரிசாண்டல் ஏரியாவை நல்லா ஃபினிஷ் பண்ணும். ஸோ அதுதான் ஏரியா மில்லிங். ஓகே,
ஸோ இதுலேயும் எல்லாமே சேம் அதே தான், அதே ஸ்டெப் ஓவர் தான், அதே 100% கிளைம். கார்னர் ரவுண்டிங் இது ஆன் பண்ணாதீங்க, இது ஆன் பண்ணிங்கன்னா கார்னர் ரவுண்டிங் ஆகும். ஸ்டெப் ஓவர் வந்து வேல்யூவே எடுத்துக்கல வராது. ஓகே, இப்போ கொடுத்து 60%. ஓகே, ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா எங்கெல்லாம் ஷார்ப் எட்ஜ் இருக்கோ அதெல்லாம் ரேடியஸாக மாறிடும். கார்னரை வந்து ரவுண்ட் பண்ணுறது, அதனால் இது வேணாம். ஓகே, இதை விட்டுட்டு மீதி எல்லாம் சேம். ட்ரான்சிஷன்லாம் தேவையில்லை, அதெல்லாம் உள்ள பாக்கெட் பண்ணுறதுக்கு. இதான் ஏரியா மில்லிங், தெரியுதா? ஸோ இதோட சைக்கிள் டைம் எவ்வளோன்னு பாருங்கள், 6 minutes. வாவ் சார், டைனமிக் கூட 10 minutes வந்தது. ஆனால் அதையுமே நம்ம சில டிங்கரிங் பட்டிலாம் பார்த்தோம். டைனமிக்கில் டெப்த் ஆஃப் கட்டை ஏற்றணும், அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு பாஸை ஆஃப் பண்ணோம், அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு பாஸுக்கு கீழே இருக்கிற இது ஆஃப் பண்ணோம். இந்த மாதிரி சில டிங்கரிங் பட்டிலாம் பார்த்தோம். ஆனால் இதில் எதுவுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஏரியா மில்லிங் ரொம்ப சிம்பிள் பேஜு, வெறும் ஸ்டெப் ஓவர் மட்டும்தான். ஆனால் எப்படி சார் வெறும் 6 நிமிஷத்தில் முடியுது? இதுதான் பிரதர்ஸ். இதை தான் நீங்கள் நல்லா எந்த காம்பனண்ட்டுக்கு எந்த ஆப்ரேஷனை யூஸ் பண்ணலாம், எந்த டூல் பாத்தை யூஸ் பண்ணலான்னு ஒன்ஸ் நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுச்சுன்னா மூவ் அவே. நீங்கள் பாட்டுக்கு எவ்வளோ ஆப்ஸ்டிக்கல்ஸ் வந்தாலும் மூவ் பண்ணிட்டு அழகாக ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ஷிஃப்ட் முடிஞ்சோன்னா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கணும். எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல சேலரி ஏர்ன் பண்ணலாம். ஓகே, வெரிஃபிகேஷனில் பாருங்கள். இதான் ஏரியா மில்லிங். அங்கே பாருங்கள், ஒரு ஏரியாவாக பண்ணுறா. ஃபஸ்ட்டு அந்த ஏரியா, அதுக்கப்புறமா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும். இதுதான் ஏரியா மில்லிங். அதனால தான் சைக்கிள் டைம் கம்மியாக இருக்குது. அது பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த ஏரியா. ஆனால் டைனமிக்கும் கான்டூரும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதில், கான்டூரும் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுது, ஒரு ரெவல்யூஷன் மாதிரி. டைனமிக்கும் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுது. ஆனால் இது அந்தந்த ஏரியாவை மட்டும் தனித்தனியாக பண்ணுது. அங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவை கான்சென்ட்ரேட் பண்ணிச்சு, அப்புறம் இந்த ஏரியா இப்போ ஃபுல்லாக ரன் ஆகுது. அதனால தான் சைக்கிள் டைம் கம்மி. நல்லா இருக்குல்ல ஸ்ட்ராட்டஜி? ஆனால் எல்லாத்துக்குள்ள ஏரியா மில்லிங்கை யூஸ் பண்ண முடியாது, குறிப்பிட்ட காம்பனண்ட்டுக்கு மட்டும்தான். அதெல்லாம் நாங்கள் டீச் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்கள், அதான் சொல்கிறேனே, டீச் பண்ணுவேன் தான் சொல்கிறேன். ஓகே, பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ திருப்பி நான் டைனமிக் மில்லிங்கே போகிறேன். இங்கே 6 minutes வந்ததா ஏரியா மில்லிங்கில். ஸோ டைனமிக் மில்லிங்கில் இன்னும் கூட நீங்கள் சைக்கிள் டைம் குறைக்கணும்னா இந்த பேக் ஃபீட் ரேட் ஆகுதுல்ல, பேக் ஃபீட் ரேட்னா இது இந்த இடத்துல இது எப்படி ரன் ஆகுது பார்த்தீங்களா? ஏரியா மில்லிங்க்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல? வீடியோ பாருங்கள், தெரியும். ஓகே, முடிஞ்சோடனே வீடியோ பாருங்கள், நல்லாயிருக்கும். டைனமிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏரியா மில்லிங் ஒரு சில இடத்துல பிடிக்கும். இந்த ஃபீட் ரேட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், சைக்கிள் டைம் குறையும். அதை இன்க்ரீஸ் பண்ணலாம். இதோ, ஏன்னா உள்ளே போகும்போது அது கிளைமில் போகுது, ஆனால் இந்த இடத்துல கன்வென்ஷனலாக மாறுது, அதாவது அப் மில்லிங்காக மாறுது. ஓகே, அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நேராக பேராமீட்டரில் ஜிக்ஸாக் மோஷனில் வைக்கிறேன். ஜிக்ஸாக் மோஷன் வச்சோடனே அந்த கன்வென்ஷனல் ஃபீட் ரேட்டுக்கு தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபீட் ரேட்டை நான் 200% கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே, இப்போ சைக்கிள் டைம் பாருங்கள், 9 minutes. ஸோ ஒரு 1 minute குறைச்சிருக்கேன். ஓகே, 10 minutesல இருந்தது கொஞ்சம் குறைச்சிருக்கேன். அந்த கன்வென்ஷனல் ஃபீட் ரேட்டை வச்சு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ரன் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஏரியாவை க்ளீன் பண்ணுறதுக்கு அது ஏரியா மில்லிங்காக ஆக்டிவேட் ஆகும். ஆனால் ஏரியா மில்லிங் மாதிரி ஆகாது, இது டைனமிக் மோஷனில் ஆக்டிவேட் ஆகும். அதுதான் அந்த கன்வென்ஷனல் ஃபீட் ரேட்டு. இப்போ திருப்பி ரிவர்ஸில் போதில் அந்த ஃபீட் ரேட் தான் நான் இப்போ இது பண்ணியிருக்கேன். ஸோ அது ஏன் நான் ஜிக்ஸாக்ல சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா, வேறு வழி இல்லை ப்ரோ, ஜிக்ஸாக்ல போட்டால் தான் அந்த ஆப்ஷனே ஓப்பன் ஆகும். இங்கே நீங்கள் ஜிக்ஸாக் போட்டால் தான் இந்த ஆப்ஷனே ஓப்பன் ஆகும். அப்போ தான் நான் அதை கொடுத்து இன்னும் கொஞ்சம் சைக்கிள் டைமை குறைக்க முடியும். ஓகே, இவ்வளோ தான். ஸோ ஸ்டேஜ் 1 எப்படின்னு பார்த்தாச்சா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் 2 மேனுஃபேக்சரிங்கில் இந்த ஸ்டேஜ் 2, அதாவது இந்த இடம் நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன்.
இப்போ இதிலே 0.5 ஸ்டாக் வச்சுருக்கேன், அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்காகவே இந்த ஃபைலை கூட நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். சரியா? நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ டெஸ்க்டாப்பில் இன்றைக்கி டேட் போட்டு நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். 1/2024 ஓகே. சரியா? ஸோ ஸ்டேஜ் 2 விரைவில் உங்களை வந்து சேரும். சீக்கிரமாக அதுக்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ அப்போ அந்த லைவ் வீடியோக்கான நான் இப்போவே எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக சொல்லலாம், 1 ஹவர்லேயே நான் எல்லாத்தையும் முடிக்கலாம். பட் இப்போ எவ்வளோ விஷயம் பார்த்தீங்களா? ஃப்ரெஷர்ஸ்க்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு மாஸ்டர் கேம்னா என்ன, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா, நாங்கள் இவ்வளோ நாள் காலேஜ் 4 வருஷம் இன்ஜினியரிங் படிக்கிறோம், என்னென்னமோ சொல்கிறீங்களே சார், இங்கிலீஷில் என்னென்னமோ இது பண்ணுறீங்களே சார், இதெல்லாம் சொல்லவே இல்லையே. அப்போ நாங்கள் காலேஜ் முடிச்சுட்டு நேராக போய் ப்ரொடக்ஷனில் நின்னா பேபேன்னு ஒன்றுமே தெரியாமல் நின்று இருப்போமே. கற்றுக்கோங்க, அதுக்கு தான் வெளியில் இருக்கிறது, கற்றுக்கோங்க. சரியா? காலேஜில் எல்லாமே சொல்லி கொடுத்தா அவங்களால செமஸ்டருக்கான சிலபஸை முடிக்க முடியாது. அவங்க சைடும் நம்ம பார்க்கணும். அதுக்காக தான் வெளியில் நாங்கள் லைசன்ஸ் வாங்கி தனித்தனியாக ட்ரைனிங் சென்டர் இருக்கும். ஓகே? சரி, ஓகே. ஆல் த பெஸ்ட். ஸோ எப்போவும் நான் சொல்கிற மாதிரி தான். ஓகே. ஸோ முயற்சி பண்ணுங்கள். என்னடா எல்லார் மாதிரியும் நம்ம இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்குன்னு ஒரு பாத்து க்ரியேட் பண்ணுங்கள், உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலை க்ரியேட் பண்ணுங்கள். கம்பெனிக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், உங்களுக்காக கம்பெனி இருக்கட்டும். 2 பேருக்குமான அல்டிமேட் இதுவே மணி தான். ஸோ அதை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே. சரி, ஓகே. காட் பிளஸ் யூ ஆல்வேஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஸ்டேஜ் 2 பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. டேக் கேர். குட் லக்.